நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த வருஷத்தின் இந்த மாதத்தின் கடைசி செய்தி. இந்த வருஷத்தின் கடைசி செய்தி நம்முடைய ஜாஷுவா டிவியில் கடைசி செய்தி. இன்றைக்கு தேதி 28/12/2025 கடைசி செய்தி. ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்க்குறேன். என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்த விதத்தை, என் ஆண்டவர் என் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்த விதத்தை. ஒரு வசனம் அழகாக இருக்குது. 65ஆம் சங்கீதம் 11வது வசனம். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு வருடமும் நம்ம அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் தான் நடக்கலை, புது வருஷத்தில் எனக்கு நடந்துடும், என் குடும்பத்தில் நடந்துடும், என் வேலையில் நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பயங்கர எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கிறோம். நானும் 2025 அப்படி தான் ஆரம்பித்தேன். 2024 ஓரளவு அப்படியே நைஸாக போயிட்டு, ஆனால் 2025 ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கஷ்டம்தான். 2024 கடைசியிலே கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பித்தாச்சு. பணத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள் அப்படி கொஞ்சம். 2025 இப்போ நான் இன்றைக்கி தேதி 28ஆம் பேசுகிறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் பார்க்கும்பொழுது 2025 ஆண்டவர் ஊழியத்தில் நல்ல கொண்டிருக்கிறார். ஒரு குறை இல்லை. ஊழியத்தில் நான் எதிர்பார்க்காத விட நிறைய காரியத்தில் குடும்பமாக நிறைய ஊழியத்தை தந்திருக்கிறார். அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் ஒரு சில தேவைகள்னு வரும்போது கொஞ்சம் ஏசப்பா எனக்கு ரொம்ப தேவை இருக்க, நான் லோன் கட்ட வேண்டியிருக்க, என்னுடைய தேவைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசனையாக இருந்தாலும், ஆனால் தேதினிக்கு 28/12/2020 இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு நேரம் கூட என் வீட்டில் சோறு இல்லைன்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்ததில்லை. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. பணம் கெட்டலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்ததில்லை. இன்னைய வரைக்கும் ஆண்டவர் நடத்தியிருக்கார், சூப்பராக நடத்தியிருக்கிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். தேவைகள் மலை போல தெரியலாம். இதெல்லாம் என்னடா இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்ட, இவ்வளோ நெருக்கப்படுதமே அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், பிசாசு என்னதான் கொண்டு வர நினைச்சாலும் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார். நன்மையை நமக்கு தந்தார். நான் ஒவ்வொரு நாளும் நான் சாட்சி சொல்லலாம். நான் வேலை பார்க்குற இடத்துல பஸ்ஸில் அவ்வளோ ஒரு ஆபத்துக்கள், விபத்துக்கள், அடி சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் எத்தனை நேரம் பாதுகாத்திருக்கா தெரியுமா என்னைய? அதை நான் சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நன்மையினால் என்ன நிரப்பி இருக்கிறார். இந்த வருஷம் 28ஆம் தேதி கடைசி நாள் கிட்ட வந்தாச்சு. இவ்வளவு நாளும் என் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், நிறைய தேவைகளை சந்தித்தார், இன்னும் நிறைய ஊழியங்களை கொடுத்தார், இன்னும் வேறு லெவலுக்கு எங்களை கொண்டுட்டு இருக்கார். அப்போ இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வருஷத்தை அவருடைய நன்மையினால் உங்களுக்கு தந்திருக்கார். வருஷத்தை நன்மையினால் உங்களுக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஐயோ இந்த காரியம் என்னை விட்டு போயிட்டு, இதை நான் இழந்துட்டேன், இது என்னால் முடியாமல் போயிட்டு அப்படின்னு ஒரு சில காரியத்தை நீங்கள் கவலையோடு இருந்தாலும் அது அவருடைய பார்வையில் நன்மை.
அவர் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அந்த காரியத்தை உங்கள்கிட்ட வந்து எடுத்துட்டாரு. கர்த்தர் நன்மையானதை மாத்திரம்தான் தருவார். நம்ம கேட்கும்போது ஆசீர்வாதத்தை வாங்கினோடனே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை இழந்த உடனே நம்ம என்ன ஆண்டவர் இல்லை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் அனுமதிச்சாரோ அவருடைய அனுமதி இல்லாமல் பலகீனங்கள் வராது, அவருடைய அனுமதி இல்லாமல் பணத்தின் தேவைகள் வராது, அவருடைய அனுமதி இல்லாமல் நெருக்கங்கள் வராது. யோபு சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வச்சிருந்தார், வேலி அடைத்து. அதே போல் உங்களையும் என்னையும் சுற்றி வேலி அடித்து வச்சிருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. அப்போ வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த நாள் வரைக்கும் நன்மையினால் நிரப்பியிருக்கிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 5வது வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையால் திருப்தி ஆக்கியிருக்கிறார். நீங்கள் இந்த வருஷம் முழுக்க யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் நன்மை நன்மையாக என்ன நடத்தியிருக்கார். நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்லணும், நன்மையாக செஞ்சிருக்காரியா, நன்மை நன்மை தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சது எல்லாம் நன்மை தான். ஒரு பொருள் உங்களை விட்டு போயிட்டு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நன்மை அடுத்தல புதுசாக வரும், பெருசாக வரும். ஏதோ ஒரு சின்ன ஒரு பங்கை நீங்கள் இழந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பங்காக தருவார். ஏதோ ஒரு உறவினர்களை நீங்கள் இழந்துட்டீங்க. நானே என்னுடைய அத்தை இறந்து 6-7 மாதம் ஆகுது. நானும் ஒரு இழப்பை சந்திச்சிட்டேன். அந்த இழப்பு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கு, அத்தை இறந்தது. ஆனாலும் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது அவங்க படுக்கவே இல்லை. அவங்க நல்லா லாந்திக்கிட்டே இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனவங்க, சாயங்காலம் கடைக்கு போனவங்க, ஒரு 15 நிமிஷம்தான் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் இருந்துச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், பொருளை இறந்துட்டாங்க. ஆனால் அதே மனிதர் படுக்கையிலே படுத்திருந்தாங்கன்னா யார் பார்க்க முடியும், எத்தனை நாள் பார்க்க முடியும்? அப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் முழுவதும் தந்ததெல்லாம் நன்மைக்கே. அவர் தீமைக்கு தரமாட்டார், தீமையானதை தரமாட்டார், நன்மையை மாத்திரம்தான் செய்வார். அப்படி நீங்கள் உங்கள் ஒரு மனசுக்குள்ளே வாங்க, என் குடும்பத்தில் இது போயிட்டு அது போயிட்டு இப்படி ஆயிட்டு அப்படி இல்லை. வருஷத்தை ஒவ்வொரு நாளும் நன்மையினால் நிரப்புகிறார். ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது தான் நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரோம். இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம நிறைவேறாமல் இருக்கு, நன்மை பெறாமல் இருக்கு. நம்ம என்ன காரியம் சொல்லி பார்ப்போம், சரியா? முதலாவது, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார், அந்த தீர்மானத்தை அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றியே முடிப்பார். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, இந்த வருஷம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, நான்லாம் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இன்றைக்கும் வைத்திருக்கிற என் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உங்களை வாழ வைப்பார். நான் நிறைய சொல்லலாம். அப்படி சூழ்நிலையே பயங்கரமாக வரும், சூழ்நிலையே இருக்கையா ஊரோட்டு ஓடி போவையான்னு வரும், இருக்கையா செத்து போயிடலாமான்னு வரும், அவ்வளோ நெருக்கம் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு நன்மைக்கு தான் வச்சுருக்கார், உங்களை நன்மையாக தான் வச்சுருக்கார். ஒவ்வொரு நாளும் நன்மை. நீங்கள் இருப்பது நன்மை, நீங்கள் பேசுவது நன்மை, நீங்கள் இந்த ஊரில் இருப்பது நன்மை, நீங்கள் இந்த சபையில் இருப்பது நன்மை, அந்த ஆலயத்தில் இருப்பது நன்மை, உங்கள் ஊரில் இருக்கிறது நன்மை. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருப்பது நன்மை. நன்மைக்காக தான் உங்களை வச்சிருக்கார், தீமைக்கு அல்ல. மனுஷன் சொல்லுவான், ஆனால் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுத்த பொன்னாக விளங்கத்தக்கதாய்
சுத்த பொண்ணு தங்கம் உருவாகத்தக்கதாய் பல பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவருடைய கையில் அவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். மலைகளை மிதிக்கத்தக்கதாய், மலைகளை குடையத்தக்கதாய், கூர்மையும் பற்களுள்ள இயந்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். தரிசனம் உங்களை குறித்து இருக்குது. ஆண்டவர் என்னை குறித்து ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி இல்லை, உங்களை குறித்து பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், உங்களை குறித்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும். அவர் நன்மைக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார், தீமைக்கு அல்ல. மனுஷன் உங்களை பார்த்து நீ ஏன் இருக்க செத்துப்போன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லலாம். நீ ஏன் எனக்கு பாரமாக இருக்க செத்துப்போன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நன்மைக்காக வச்சிருக்கிறார், நன்மைக்காக. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் ஒரு சில காரியங்களை குறித்து ரொம்ப சோர்வடைஞ்சு உட்கார்ந்துருக்கீங்களா? ஐயோ இந்த 2025 முடிஞ்சிட்டே அப்படி நினச்சிக்கிறீங்களா? இல்லை இல்லை, தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்கு. உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது, உங்களுடைய ஊழியத்தை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அந்த தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, அந்த தரிசனம் ஒரு நாள் விலகி போகாது. என் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன தரிசனம் அது நிறைவேறியே தீரும். கொஞ்சம் காத்துருங்க. 2வது, தேவன் வைத்திருக்கிற நன்மை, வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுன்னு சொன்னவர். வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கும்? நன்மை வேணும் நன்மை வேணும் கேட்குறோமே, நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கும்? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமா? இல்லையே. வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கும்? வேதத்தை வாசிக்கணுமே, தேவனோடு கூட பேசணுமே. வேதத்தை எடுத்து வாசித்தா தானே அவர் நம்ம கூட பேசுறது, அவர் நம்ம கூட பேசுறது கேட்கும். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வாரத்தில் சொல்லி முடிக்கலாம். இல்லை, நம்ம வேதத்தை வாசிக்கலையே. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. எல்லா வசனமும் ஜோடியாக இருக்குது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசித்துருக்கிறீங்க? இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ட்ரிப்பாவது இந்த வேதாகமத்தை வாசித்து முடிச்சாச்சா? என் வாழ்க்கையில் நன்மை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒன்றுமே நடக்கலை நீங்கள் சொல்கிறீங்க. வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்படி தானே? வேதத்தை நம்ம வாசிக்கணுமே. நீங்கள் எத்தனை நேரம் நம்ம வேதத்தை வாசித்துருக்கிறோம்? கடமைக்கு வேதம் வாசிக்கிறோமா? உங்களை குறித்து தரிசனம் வச்சிருக்கார், நிறைவேறும். 2வது, வேதத்தை நம்ம வாசிக்கணும். இந்த வேத வசனம் தான் உங்களை நடத்தும், இந்த வேத வசனம் தான் உங்களை உயர்த்தும், இந்த வேத வசனம் தான் ஆசீர்வாதத்தின் பாதையில் கொண்டு செல்லும், இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த பைபிளை நீங்கள் தூக்க 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 ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவார். உங்களுடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார், வருஷத்தை நன்மையால் சுட்டுவார். வேதத்தை வாசிக்கிறோமா? அடுத்து, நம்ம எப்படி காணிக்க கொடுக்குறோம்? என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கிடைக்கலையே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஆனால் என் வாழ்க்கையில் என் தொழில் முன்னேறலையே, நான் வாங்குகிற சம்பளத்தில் நிறைய ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கணும், நிறைய நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்களா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்றைக்கி நம்ம நிறைய காரியம் பேசுவோம், நிறைய வேலை பார்ப்போம், ஆனால் காணிக்க கொடுக்கணுன்னா மாத்திரம் நிறைய பேர் நினச்சிட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், சபைக்கு போகிறோன்னா 10 ரூபா தான் காணிக்க போட்டு பழகிட்டோம். மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லுவார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது, நீ சொல்லி அனுப்பு. கர்த்தர் சொல்லி அனுப்புவார் மோசேயிட்ட, என்னை ஆராதிக்க வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது, அவர்கள் காணிக்க கொண்டு வரணும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியங்கள், ஆலயத்தின் தேவைகள், சபையின் தேவைகள், ஊழியக்காரருடைய தேவைகள், ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தின் தேவைகள் நம்முடைய கை எப்படி நீட்டுதோம்? நம்ம காணிக்க கொடுக்கோமா? ஏழைகளுக்கு உதவி செய்தோமா? திக்கெட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்தோமா? விதவைகளுக்கு உதவி செய்தோமா? கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்தோமா? காது கேட்காதவர்களுக்கு உதவி செய்தோமா? ஒரு சப்பானிக்கு நம்ம உதவி செய்தோமா? இல்லையே. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த அந்த வார்த்தை இன்னும் உண்மை. ஆனால் அவர் கேட்குறார், நீ எத்தனை காணிக்கை கொடுத்துருக்குற? எவ்வளவு நீங்கள் காணிக்கை கொடுத்துருக்குறீங்க? இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு வயசான பாட்டியம்மா தாண்டவள் தன்னிடத்தில் உள்ள 2 காசையும் காணிக்கப்பட்டில் போட்டு போயிட்டு, இயேசுவானவர் சொல்லுவார், தன்னிடத்தில் உள்ளான எல்லா வச்சும் அந்த அம்மா போட்டு போச்சு. 2 காசு தான் வச்சுச்சு, 2 காசையும் காணிக்கப்பட்டில் போட்டு. இன்றைக்கி நீங்கள் எப்படி காணிக்கை கொடுக்குறீங்க? இந்த காணிக்கை போட்டால் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், இந்த காணிக்கை போட்டால் இவன் போட்டான், இந்த காணிக்கை போட்டால் அந்த ஊருக்கு போகும். அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற காணிக்கை கர்த்தர் பார்க்குறார். எவனும் எங்கே எடுத்து எப்படி தின்னுட்டு போகிறான், அது நமக்கு தேவையில்லை. அது ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள, இந்த வருகிற வருஷத்தை நன்மையால் இன்னும் முடிச்சுட்டுக்கொள்ள உங்களுடைய கரத்தை கொஞ்சம் நீட்டுங்க. நீட்டின கையை சுருக்கிட்டீங்க. 2026 உங்கள் கை நீளட்டும் காணிக்கை கொடுப்பதற்கு. அடுத்து உங்களுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் போன செய்தியில் இந்த வார்த்தை சொன்னேன், ஜெபம். வேதத்தை வாசிக்கணும், அவர் உங்களோட கூட பேசுவார். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவரோடு கூட பேசுங்க, அவர் உங்களோட கூட பேசுவார். வருஷத்தை நன்மையால் முடிப்பாருங்க. ஜெபம் பண்ண மனுஷன், எந்த மனுஷனும் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. ஜெபம் பண்ணின எந்த மனிதனும் வாழ்க்கையில் அவன் சறுக்கி விழுந்ததாய் சரித்திரம் இல்லை. ஜெபம் பண்ணின எந்த மனிதனும் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்த மனிதன் இல்லை. ஜெபம் பண்ணின மனிதனை கர்த்தர் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார், கீழே விடவே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் சொல்லுங்க. கடைசியா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிய? எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும் நம்ம? நான் ஒரு சில ஆலயத்தில் போய் இந்த துதி ஆராதனை சர்ச்சையில் செய்து கூப்பிடுவாங்க, போவோம். அப்போ எப்படினாலும் சரி ஒரு வார்த்தை பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்துடும். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க முடியுமா? என்னோட சேர்த்து வெளியே பார்க்க நான் பெரிய ஆள், வெளியே பார்க்க நான் ஊழியக்காரன். என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி? என்னுடைய ஊழியம் எப்படி? நான் என்னோடு கூட வேலை பார்க்குற இடத்துல எப்படி? என் உறவுகள் மத்தியில் எப்படி? இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். பரிசுத்தம் இல்லை. நன்மை மட்டும் வேணும், ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும். ஆனால் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இல்லை. பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க, இந்த குடும்பம் நல்லா இருந்த குடும்பம், இவங்க நல்லா வாழ்ந்த குடும்பம், இப்போ இன்னைக்கு இவங்க பிள்ளைங்க இன்னைக்கு கஷ்டப்படுதாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இவங்க முந்தின சந்ததி இவ்வளவு நல்லா இருந்த சந்ததி, ஆனால் இந்த காரியம் செஞ்சதுனால, இந்த காரியத்தை பண்ணினதுனால அவங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பாதிக்கப்படுதாங்கன்னு சொல்லுது உங்களுக்கு தெரியும். காரணம் பாவம். பாவம் உங்கள் வாசல் படியில் படுத்து கிடக்கும். இன்னைக்கு நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க பாவம் செய்வாங்க. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுன்னு சொன்னார், அது உண்மைதான். ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கணுமே. துணிகரமான பாவம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அடுத்த மனிதர்களை சொல்லவே கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்து எடுத்திருக்கிறோம், முன்ன போய் திருவிருந்து எடுக்கிறோம், சோஸ்தர பண்டிகை என்ன சொல்லி நிறைய இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள இன்னைக்கு பரிசுத்தம் இல்லை. எங்கே போச்சு பரிசுத்தம்? ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் தான் முடிசூட்டி தந்திருக்காரு. ஆனால் நன்மையில் இந்த பரிசுத்தம் இல்லையே. ஆண்டவர்கிட்ட சோமுன்னுங்க, ஏசப்பா 2025 நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு தெரியாமல் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க. இந்த 2026
என் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க, எந்த தப்பு செஞ்சாலும் நமக்கு நஷ்டம் தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு உழைச்சிட்டு சாயங்காலம் போய் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு மதுபானம் குடித்தோம் என்று சொன்னால் அந்த பணம் வீண். சின்ன ஒரு எக்ஸாம்பிள். பாவத்தில் நிறைய விதம் இருக்குது. அதனால் பரிசுத்தமாக வாழ பாதுகாத்துக்கொள்வோம். இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் வருஷம் இருக்கிறது. இந்த வருஷத்தை இந்த வசந்த மாடி நம்ம சொல்லி வாசித்து முடிப்போம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த 2025 உங்களுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை கொடுத்தார். நாம் ஒரு சில நன்மைகளை இழந்து நிற்பது போல தெரியும். ஆனால் இன்னும் ஆண்டவர் நம்முடைய நாட்களை கூட்டி தருகிறார். இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். முதலாவது, உங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி உங்களை நடத்துவார். ஏசப்பா, என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தீர்மானங்களை நடத்தி தாங்க சொல்லுங்கள். ரெண்டாவது, வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். வேதத்தை அதிகமாக வாசிக்கும் பொழுது தான் இந்த வேதத்தில் வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்கு மூணாவது, காணிக்கை நல்லா கொடுக்கணும். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், அவங்களுக்கே தெரியும், ஒரு மருத்துவ வசதி, ஒரு ஆகாரம், அந்த காரியங்களை செய்யும் பொழுது காணிக்க இன்னும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாலாவது, தேவனோடு கூட நல்ல ஜெபம் பண்ணணும். நல்ல ஜெப வாழ்க்கையை அதிகரிக்க அதிகரிக்க வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவதை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக, பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தமே இல்லைன்னா சாகிற வரைக்கும் கஷ்டம்தான். சாகிற வரைக்கும் கஷ்டம்தான் பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால். அதனால் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன் 2025 இந்த ஒரு சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்தாலும் 2026 நான் பிடித்து கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த 2025 இந்த 28ஆம் தேதி இந்த 12வது மாதம் ஆண்டவரே, அப்போ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசினதற்காக உமக்கு நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீர், எங்களுக்கு எழுதி கொடுத்தீர். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாங்கள் ஒரு சில நேரங்களில் தவித்தோம், கவலைப்பட்டோம் ஏசப்பா. ஆனால் எங்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறீர். எங்களை குறித்து திட்டங்களும் தீர்மானங்களும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்போ நாங்கள் அதிகமாய் நாங்கள் வேத வசனங்களை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் அதிகமாய் நாங்கள் காணிக்கை கொடுக்கிற காரியத்தில் இன்னும் மனம் தளராதபடியப்பா, காணிக்கை கொடுக்கிற காரியத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அதிகமாக ஜெபிக்கணும் ஏசப்பா. ஜெபிக்கும் பொழுது நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக, பரிசுத்தமாய் நாங்கள் வாழும் பொழுது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். இந்த காரியத்தில் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் வழிவிலகி தவறாக இருந்தாலும் எங்களை மன்னிங்க. 2025 ஏதோ ஒரு சில காரியங்கள் நாங்கள் இழந்து போய் இருந்தாலும் எங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. வருகிற 2026 அப்போ நாங்கள் பரிசுத்தத்தோடு வேதத்தை வாசிக்கிறவர்களாய், நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், நாங்கள் கொடுக்கிறவர்களாய், அந்த தீர்க்க தரிசனத்தை நடக்கிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். 2026 கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், கர்த்தரை மாத்திரம் தேடுகிறவர்களுக்கு 2026 ஒரு சந்தோஷமான வருடமாய் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.